ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எஸ்பிஓவில் ஒரு சூப்பரான அப்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. எஸ்பிஓவில் நோட்டீஸ் போர்டில் நிறைய பேர் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்காங்க. ஏன்னா நோட்டீஸ் போர்டில் ஒரு அப்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது இம்பார்ட்டண்ட் அப்டேஷனாக மட்டும்தான் இருக்குமே தவிர சும்மாலாம் அவங்க பொழுதுபோக்குக்காகலாம் நான் எந்த ஒரு அப்டேஷன் கொடுக்க மாட்டாங்க. எஸ்பிஓவில் டெமோ டாஸ்க்கு நேத்தோட ஃபினிஷ் பண்ணியாச்சு. 3 டாஸ்க் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா அமேசான் லிங்க் எடுத்து பண்ணுறது. செகண்ட் டாஸ்க்கு ஃபேஸ்புக் பேஜில் பண்ணுறது. 3வது டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏர்ன்காரோ ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அந்த மாதிரி 3 டாஸ்க்கு தான் கொடுத்துருந்தாங்க. 4வது டாஸ்க் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எப்படி டாஸ்க் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறது. ஆனால் யூடியூப்பில் அந்த டாஸ்க் பண்ணுறது இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 3 டாஸ்க் மட்டும் போதும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 3வது டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் அதை பண்ணாமலே இருந்திருக்காங்க. இப்போ இந்த 3வது டாஸ்க்கு பண்ணுறதுக்கு 2 மேஜர் ஃபால்ட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஐஃபோனில் அதை ஒர்க் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு அதர் கண்ட்ரியில் உள்ளவங்க அதில் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது ஐஃபோன்லேயும் ஒர்க் பண்ண முடியாது, அதர் கண்ட்ரீஸ்லேயும் பண்ண முடியாது. மேபி ஒரு நம்ம இது ட்ரைனிங் வெர்ஷன் தான். ரியல் வெர்ஷனில் பார்க்கும்போது ஐஃபோனில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு டாஸ்க் பண்ணுவாங்க. அது டாஸ்க் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்க அதை பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்ட்டு தெரியலை. டாஸ்க்கு பண்ண பிறகு தான் தெரியும், ரியல் வெர்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் டெமோ டாஸ்க்குனால நிறைய பேர் பண்ணாமலே இருக்கிறீங்க. தயவு செஞ்சு பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் டெமோ டாஸ்க்கு தான் அப்படின்ட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க. ஆனால் ஸ்கிப் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு அதில் தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. அது என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா மந்த்லி 10 or 20 டாஸ்க்கு தான் கொடுப்பாங்க. அந்த 20 டாஸ்க்லேயும் ஒரு 3 டாஸ்க் உங்களுக்கு கம்மியாச்சு அப்படின்னா உங்களோட ஐடி டெம்பரரியாக ஹோல்டு ஆயிரும். 1 or 2 மந்த்து உங்களுக்கு ஒர்க் பண்ணவே முடியாது. நீங்கள் இது டெமோ டாஸ்க்கு தான் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணுறீங்க. ஆனால் ரியல் வெர்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி டெமோ டாஸ்க்கு மாதிரி இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஐடி ஹோல்டு ஆயிரும். ஸோ எஸ்பிஓ நோட்டீஸ் போல் என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நேற்று சொன்ன 3வது டாஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் மல்டிபிள் ஐடிஸ் வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த மல்டிபிள் ஐடிஸில் பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணுற டாஸ்க் வரும்போது ஒரு ஐடிக்கு ஒரு ஆப்பு தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஐபி அட்ரஸ் தான் அதில் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ யாரெல்லாம் மல்டிபிள் ஐடிஸ் வச்சுருக்கீங்களோ மேக்ஸிமம் ஒரு மொபைலில் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே ஐடியில் இதுக்கு முன்னாடி ஒரு மொபைலில் 3 ஐடிஸ் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது இப்போ உள்ள டாஸ்க் என்ன அப்படின்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது. அதனால் ஒரு மொபைலுக்கு ஒரு ஆப்பு தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வருது. நீங்கள் மல்டிபிள் ஐடி வச்சுருந்தீங்கன்னா வேறு மொபைல் அதில் டாஸ்க் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுற டாஸ்க் மட்டும் வந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட மல்டிபிள் மொபைல் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் யார்கிட்டையாச்சும் அந்த ஐடி யூஸ் பண்ணலை, அதாவது உங்களுடைய ஐடியை அதில் போயிட்டு நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிக்கலாம். இதுதான் பண்ண முடியுமே தவிர எஸ்பிஓவில் அவங்க எந்த ஒரு சொல்யூஷனுமே கொடுக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் மல்டிபிள் ஐடி வச்சுருக்கீங்க, ரீஃபண்ட் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன அப்படின்னா நாங்கள் வெயிட் பண்ணுறோம், எங்களுக்கு எஸ்பிஓ வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னீங்க. ஆனால் இதுதான் மல்டிபிள் ஐடிஸ் வச்சுருக்கவங்களுக்கு இதுதான் ஒரு சொல்யூஷன். ஆனால் எஸ்பிஓ சைடு கொடுக்க முடியாது. இது பார்த்திங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணுற டாஸ்க் வந்தால் மட்டும்தான் இது ஒரு இஷ்யூஸாகவே உங்களுக்கு இருக்குமே தவிர மற்றபடி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். நிறைய பேர் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம், இந்த டாஸ்க்கு தானே இது கூட எங்களுக்கு பண்ண முடியாதா? எஸ்பிஓ என்னென்ன ரீசன்லாம் சொல்லி இழுக்கணுமோ அவ்வளோகான ரீசன் சொல்லிக்கிட்டு இழுத்துக்கிட்டே போகிறாங்க. இந்த டாஸ்க் ஒரு சின்ன பிள்ளை கூட பண்ணலாமா அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஆனால் அமேசானில் போயிட்டு அந்த லிங்கை காப்பி பேஸ்ட் பண்ணால் அதில் கூட அவங்களுக்கு எரர் ப்ராப்ளம் வருது. அது கூட அவங்களுக்கு பண்ண முடியல ஒரு சில பேருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக் பேஜில் பார்த்திங்கன்னா
போஸ்ட் வந்து போட்டு அந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க ஸ்டோரி போட்டு அந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணும்போது அப்போவும் எரர் காமிக்கு. இந்த மாதிரி மிஸ்டேக் நம்ம விடுறதுனால மட்டும்தான் எஸ்பிஓ சைடு அந்த டாஸ்க்கை வந்து ஒரு 3 days 4 days வந்து பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த வேறு டாஸ்க் வந்து சேஞ்ச் பண்ணாமலே வச்சுருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஆப் இன்ஸ்டால் பண்ணுற டாஸ்க்கு கூட பார்த்தீங்கன்னா மண்டே வரைக்கும் அதில் வந்து எனபிள் ஆகிருக்கும். ஸோ யாரெல்லாம் பண்ணலையோ அவங்க போயிட்டு பண்ணுங்க. அதே மாதிரி இனிமேயும் நான் எந்த ஒரு டாஸ்க்கும் பண்ணலை அப்படின்னா இந்த 3 டாஸ்க்கும் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அமேசான், செகண்ட் ஃபேஸ்புக் பேஜில் வந்து உங்களுக்கு வீட்டில் அலோடு இல்லைன்னா அதை பண்ண வேண்டாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3வது ஏர்ன்கரோ ஆப். இந்த டாஸ்க்கை வந்து 3வது டாஸ்க்கை கம்ப்ளீட்டாக எல்லோரும் போயிட்டு பண்ணுங்கள். நிறைய பேர் ஐடி பிளாக்ல இருக்குது, ரீஃபண்டில் இருக்குது. நாங்கள் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், எப்போ எங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ். ஏன்னா எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணி இது வரைக்கும் எந்த பேமெண்ட்டும் எடுக்கலை, ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணி 6, 7, 8 மாதம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் வந்து எழும்பிக்கிட்டே இருக்குது. எப்பொழுதுமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எப்போ தான் எங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க, ரீஃபண்ட் அமௌண்ட்டாச்சும் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு பார்த்தோம், அதுவும் கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் 13 பாயிண்ட்ஸில் யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். செகண்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரீஃபண்ட் வந்து வேணும், எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. 3வது பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணாமல் பிளாக்ல இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு அவங்களும் பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் டீம் தான். இந்த 3 கேட்டகரி பீப்புளும் எஸ்பிஓ வேண்டாம்ட்டு போனவங்க தான். அவங்களுக்கு 1 by 1 கொடுப்பாங்க. 13 பாயிண்ட்ஸில் ரிஜெக்ட் பண்ணாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க பேமெண்ட். ஸோ 1 by 1 வந்துடும். டிலே ஆகுமே தவிர கண்டிப்பாக உங்களுடைய அமௌண்ட் வந்து எஸ்பிஓ வந்து எடுத்துக்கிற மாட்டாங்க. நீங்கள் கட்டின அமௌண்ட்டு உங்களுக்கு அவங்க தரதான் போகிறாங்க. ஏன்னா எஸ்பிஓவில் 3 lakh பீப்புள் வந்து இருந்தாங்க. இப்போது 1.5 லட்சம் மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. 1.5 லட்சம் மக்கள் வெளியில் போயிட்டாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக 1 by 1 ரீஃபண்ட் அமௌண்ட் கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து எஸ்பிஓ வந்து எங்களுடைய அமௌண்ட் எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டுருச்சு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. ஏன்னா எஸ்பிஓ கண்டிப்பாக ரீஃபண்ட் அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா நிறைய பேரை ஃபில்டர் பண்ணி எஸ்பிஓவில் இருக்கணும்னா ஒர்க் பண்ண இஷ்டம் இருந்தால் இருங்க, இல்லைன்னா ரீஃபண்ட் வாங்கி போய்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து சொல் கிடையாது, செயல்லையும் செய்வாங்க அப்படின்ட்டு எஸ்பிஓ வந்து ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து ஒன்றா பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கத்தான் செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து நிறைய பேர் வந்து இமெயில் வந்து அகெயின் வந்து சென்ட் பண்ணாமல் இருக்காங்க. சென்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒர்க் பண்ண பேமெண்ட்டும் வரும். இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ ஆஃபிஷியலில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணால் தெரியும் எத்தனை பேருக்கு வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் போட்டாங்க அப்படின்ட்டு. 1 by 1 செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த ரீஃபண்ட் வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து வெளியில் போயிட்டீங்க, ஒர்க் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ட்டு. இதில் இருக்கிற பொறுமை எதுலையுமே இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் சின்ன ஒரு ஸ்மால் ஒரு பொறுமை தான், சின்ன பொறுமை தான். இதுலேயே உங்களுக்கு இருக்க முடியலையே. இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எவ்வளவுகான உங்களுக்கு ஒர்க்கு கொடுத்துட போகிறாங்க எஸ்பிஓவில் சொல்லுங்கள். எஸ்பிஓவில் அவ்வளவுகான நீங்கள் டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் 5 minutes ஒர்க்கு தான். இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. உண்மைதான், நீங்கள் வந்து ஐடி போட்டிங்க, ஒரு 2000 6500 போட்டு நீங்கள் ஐடி போட்டிங்க, அது உண்மைதான். ஆனால் நீங்கள் ஐடி போட்டு இருந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியலை. ஜஸ்ட்டு 5 minutes வேண்டாம், எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு அமௌண்ட் வந்து 6500 2000 எனக்கு என்னுடைய அமௌண்ட்டை தந்துருங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டு போனீங்க. ஆனால் ரீஃபண்ட் வாங்காமல் 1.5 லட்சம் பீப்புள் வெயிட் பண்ணுறோம். நாங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போது வந்து ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மண்டே ஆர் டியூஸ்டே ஃபுல் பேமெண்ட் ஒர்க்கு வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி விட்ராவலும் அவங்க கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி சாட்டர்டே ஒர்க்கிங் டே தான். ஸோ 1 by 1 மார்னிங்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு சண்டே ரிலீஸ் ஆகாது. அடுத்து 1 by 1 போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யாருக்குமே நம்மளுக்கு ஓல்டு விட்ராவல் அமௌண்ட் வந்து 1 by 1 வந்துடும்.
பேமெண்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் SBO அஃபிஷியலில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ண முடியலைன்னா நீங்கள் கமாண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு 1 by 1 ஷேர் பண்ணிடுங்க. பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃபேமிலிஸ், இன்னைக்கு உண்டான அப்டேஷன் வந்து பார்த்தாச்சு. நாளைக்கு ஒரு நியூ அப்டேஷன் வந்து நோட்டீஸ் போர்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நான் நம்மளுடைய வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.